Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. Al-Aqida al-Islamiyya பாடம் 12 பெரிய இணை வைப்பும் அதன் வகைகள். கேள்வி 5. பிரார்த்தனை புரிவதே ஒரு வணக்கமா? பிரார்த்தனையே ஒரு வணக்கம்தான். وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِي سَيَدْخُلُونَ جَهَنَّمَ دَاخِرِينَ. உங்கள் ரப்பு சொல்லுகிறான், நீங்கள் என்னிடமே கேளுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வேன். எவர்கள் என்னை வணங்காமல் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இழிவடைந்தவர்களாக நரகம் புகுவார்கள். சூரா காஃபிர் 40வது சூராவுடைய 60வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை என்பதே ஒரு இபாதத்து தான், வணக்கம் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதியிலே 3247வது ஹதீஸாக இடம்பெறும். ஆக இந்த இரண்டு ஆதாரங்களும் துஆ என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய ஒரு இபாதா. அந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காகவும் நாம் செய்துவிடக்கூடாது, வேறு யாரிடமும் பிரார்த்தனை செய்துவிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்கிறோம். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா என்னிடமே கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று சொல்லிவிட்டு, யார் என்னை வணங்குவதை விட்டு பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் இழிவடைந்து நரகம் புகுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆக பிரார்த்தனை என்னிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னை வணங்குவதை விட்டு பெருமை அடிக்கிறவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து பிரார்த்தனை ஒரு வணக்கம். ஆக யார் அல்லாஹ்விடம் கேட்காமல் அதை தேவையற்றதாக நினைக்கிறார்களோ அவர்கள் பெருமை கொள்கிற ஆணவம் பிடித்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே உணர்த்துகிறார். அப்போ அல்லாஹ்விடம் கேட்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை அவனை தவிர வேறு எவருக்கும் செய்யக்கூடாது. 6வது, பிரார்த்தனைகளுக்கு செவியேற்கும் ஆற்றல் இறந்தவர்களுக்கு உண்டா? இன்று நம்முடைய மக்கள் தர்காக்களிலும் இன்று இறந்துவிட்டு எங்கெங்கோ அடங்கியிருக்கிறவர்களிடமும் துஆ கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமே. ஆக இறந்தவரிடம் இப்படி கேட்பது கூடுமா? இது இப்படி கேட்பதால் அந்த இறந்தவர்கள் நம்முடைய பிரார்த்தனையை கேட்கிறார்களா, அவர்களுக்கு செவியேற்குமா என்பது இந்த கேள்வி. முதலாவது, இல்லை, அவர்கள் செவியுற மாட்டார்கள். பிரார்த்தனைகளை செவியேற்கும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லா தஸ்மிஉல் மௌதா. நபியே, இறந்து விட்டவர்களை நீங்கள் செவியுறச் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக நபியாக இருந்தாலும் இறந்து போனவர்களை அவர்கள் செவியுற வைக்க முடியாது. ஆக அப்படி இருக்கும்போது நாம் எப்படி நம்முடைய பிரார்த்தனைகளை இறந்து விட்டவர்களிடம் கேட்டு அவர்கள் நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு நம்முடைய தேவையை அவர்கள் நிறைவேற்ற முடியாது. ஆக அல்லாஹ் 27வது சூராவிலே நபியை பார்த்து சொல்லுகிறான் 80வது ஆயத்திலே. இன்னொரு ஆயா அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யஸ்தஜீபுல் லதீன யஸ்மஊன வல் மௌதா யுப்அதுஹுமுல்லாஹு ثم இலைஹி யுர்ஜஊன். எவர்கள் செவி சாய்க்கக்கூடிய உயிருள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள்தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் எவர்கள் இறந்தவர்களை அழைக்கிறார்களோ அவர்கள் ஒரு காலம் செவி ஏற்க போவதில்லை. இறந்தவர்களை மறுமையில் தான் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான், பின்னர் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா அல்-அன்ஆம் 6வது சூராவுடைய 36வது ஆயத். அப்போ இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாகுது. செவி சாய்க்கக்கூடிய நிலை, அதாவது கேட்கும் சக்தி இறந்தவர்களுக்கு இல்லை, உயிருள்ளவர்களுக்கு தான் உண்டு என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி, இறந்தவர்கள் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதிலே இறந்து விட்ட சிலர் அவர்களும் சில விஷயங்களை செவியேற்பார்கள். அதற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அதை அவர்கள் செவியேற்க முடியும். அதற்கான ஆதாரம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சயஹீன ஃபில் அர்தி யுபல்லிகுனி மின் உம்மத்தி ஸலாம். பூமியில் சுற்றித் திரிகின்ற மலக்குகள் அல்லாஹ்விடம் இருக்கிறார்கள்.
அல்லாஹ் சில மலக்குகளை ஏற்படுத்தி அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் என்னுடைய உம்மத் எனக்கு சொல்லக்கூடிய சலாமை என்னிடம் எடுத்துரைப்பார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நசாயிலே 1282வது ஹதீஸாக இடம்பெறுது சஹீஹான தரத்தில். ஆக நபி அவர்களே மலக்குகள் சலாமை எடுத்துரைத்தால் தான் செவியுறுவார்கள் என்று இருக்கும்போது மற்றவர்கள் உறுதியாக செவியுற மாட்டார்கள். இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹ் உட்பட அவர்கள் நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருப்பார்களா என்றால் இல்லை. ஆனால் மலக்குகள் நம்முடைய சலாமை அவர்களுக்கு சேர்ப்பார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே இருக்கும்போது கூட நம்முடைய சலாம் அவர்களுக்கு சேர்ப்பிக்கப்படும். ஆகவேதான் நம்ம அத்தஹியாத்து நிருப்பிலே ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுவோம். அத்தஹியாத்து ஓதும் போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அத்தஹியாத்து ஓதும் போது ஓதுறோமே, இந்த சலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படும். இந்த வேலையை செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா சில மலக்குகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மலக்குகள் சுற்றி கொண்டே இருப்பார்கள், மஸ்ஜிதுக்கு வருவார்கள், தொழும்போது வருவார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள், ஒருவர் அத்தஹியாத் ஓதும் போது ரசூலுல்லாஹ் மீது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொல்லும் பொழுது அந்த சலாமை ரசூலுல்லாஹ்விடம் சேர்ப்பார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உயிர் அந்த சலாமுக்கு பதிலளிக்கின்ற அளவுக்கு தரப்படும். ஆகவே ரசூலுல்லாஹ் அதற்கு வஅலைக்குமுஸ் சலாம் என்று நம்முடைய அந்த சலாமுக்கு பதில் சொல்வார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அவர்கள் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களிலும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்பதல்ல. ஆனால் இந்த சலாம் அவர்களுக்கு சேர்க்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதை சேர்க்கிறவர்கள் மலக்குகள். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இறந்தவர்கள் துவா கேட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மலக்குகள் கொண்டு போய் இறந்தவர்களுக்கு சேர்ப்பார்களா? இரண்டாவது, அப்படி அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு சேர்ப்பார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஒரு ஆதாரம் இல்லை. ஆக துஆ என்பது தேவையை கோரிக்கையை அல்லாஹ்விடம் தான் வைக்க வேண்டுமே தவிர இறந்தவர்களிடம் வைக்க கூடாது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சமயங்களில் அவர்களுடைய எதிரிகளுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்கும் விதத்தில் அல்லாஹ் சில நேரங்களில் அற்புதத்தை நடத்தியிருக்கிறார். அதில் ஒரு அற்புதம், மிக முக்கியமான அற்புதம், புகாரிலே 3981 இடம்பெறக்கூடிய செய்தி. பத்ர் கிணற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு அந்த பத்ர் போரில் கலந்து கொண்டு கொல்லப்பட்ட காபிர்கள், முஷ்ரிக்குகள், அவர்களுடைய இறந்த உடலை எல்லாத்தையும் அந்த கிணற்றிலே தூக்கி வீசினார்கள். ஆக வீசப்பட்ட பிறகு கிணற்றுக்குள் பாலடைந்த அந்த பத்ர் கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய செத்துவிட்ட காபிர்களுடைய உடம்பை நோக்கி, அங்கே அபூஜஹலுடைய உடம்பு, இன்னும் நிறைய குறைஷி மோசமான காபிர் தலைவர்களுடைய உடம்புகள் அங்கே வீசப்பட்டிருந்தது. வீசப்பட்டிருந்த போது ரசூலுல்லாஹ் அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அந்த வீசப்பட்டிருக்கிற சடலங்கள், அந்த மையத்துகளை நோக்கி, உங்களுக்கு உங்களுடைய இறைவன் வாக்களித்ததை நீங்கள் உண்மையானதுதான் என்று கண்டு கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அதாவது அந்த காபீர்களை நோக்கி, அது செத்துவிட்ட காபீர்களை நோக்கி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு உங்களுடைய ரப்பு என்ன வாக்களித்தாலும் அதை பார்த்து விட்டீர்களா? அது என்ன தண்டனை? ஆக காபீர்களாக இப்படி முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கு எதிராக நீங்கள் போர் செய்தீர்களே, ஆகவே இப்போது உங்களுக்கு வேதனை ஆரம்பித்திருக்குமே, அந்த வேதனையின் தண்டனையை நீங்கள் பார்த்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். இப்போது நபித்தோழர்கள் அருகில் இருந்த அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் தான் செத்து விட்டார்களே, நீங்கள் அவர்களை நோக்கி பேசுகிறீர்களே, கேட்கிறீர்களே என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர்கள் நான் சொல்வதை இப்போது கேட்கிறார்கள். அல் ஆன் என்றால் அரபியிலே இப்போது. ஆக இப்போது நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள். ஆக இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சத்தியத்தின் ஹக்கை கொண்டு வந்த உண்மையான நபி என்பதையும், அவருக்கு மாறு செய்வதும் அவருக்கு எதிராக போர் செய்ததும், இது எல்லாமே தௌஹீதை ஏற்காமல் போனதும் மிகப்பெரிய நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதையும் அந்த செத்துவிட்ட காபிர்கள் இப்பொழுது பதிலளிக்க முடியாவிட்டால் கூட கேட்கிற சக்தியோடு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நேரத்தில் உயிரை கொடுக்கிறான். ஆக அந்த கேட்கிற சக்தி
அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை மட்டும் கேட்கிற அளவிற்கு அந்த நேரத்திற்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கப்படும். ஆகவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்போது அவர்கள் கேட்கிறார்கள் என்று. இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதை சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது, இப்படி நடந்ததை ஆயிஷாவிடம் சொன்னபோது, அப்போது நான் அவர்களுக்கு சொல்லி வந்த அனைத்து உண்மை என்று இப்போது அவர்கள் அறிகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என ஆயிஷா விளக்குகிறார்கள். அதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடம் கொடுத்த விளக்கம், நான் சொன்னதெல்லாம் சத்தியம்தான், நான் சரியான பாதையிலே அவர்களுக்கு வழிகாட்டினேன், ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை, அவர்கள் காபிராக முஷ்ரிக்காக செத்து போனார்கள் என்பதை இப்போது அவர்கள் அறிவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசியதற்கு காரணத்தை சொன்னார்கள். ஏனென்றால் இதற்கு நபியே, இறந்தவர்களை உங்களால் கேட்க செய்ய முடியாது எனும் ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை ஓதி காட்டி இதற்கு விளக்கம் கேட்டார்கள். ஏனென்றால் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீங்கள் இப்படி அவர்களை நோக்கி பேசுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது ஆயிஷாவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த விளக்கம் கொடுத்த விளக்கம், அவர்கள் அந்த நேரத்தில் அதை அறிந்தார்கள், அதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கேட்கிற சக்தி அதற்கு கொடுத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு பதிலளித்தார்கள். அப்ப இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இறந்தவர்கள் பொதுவாகவே செவியேற்க மாட்டார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அந்த நேரத்தில் அது கேட்கிற சக்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோல்தான் இப்போது கூட இறந்தவர்கள் பொதுவாக சில சமயங்களில் செவியேற்பார்கள். அதில் ஒன்று, இறந்து விட்டவரை அடக்கம் செய்துவிட்டு நாம் 7 அடி எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தவுடன் அந்த 7 அடியை நாம் நம்முடைய பாதத்தின் சப்தத்தை இறந்தவர்கள் கேட்பார்கள். அது அந்த பாதத்தின் சப்தத்தை கேட்கிற அளவுக்கு தான் அவர்களுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்படும். மற்றபடி நாம் பேசக்கூடியது செய்யக்கூடியது அனைத்தையும் அவர்கள் அறிபவர்கள் அல்ல, நாம் கேட்கின்ற துஆக்களை அவர்கள் கேட்பவர்கள் அல்ல. ஆனால் நாம் ஒரு ஜனாசாவை மையத்தை அடக்கம் செய்துவிட்டு நடக்கிறோம் என்றால் மக்கள் 7 அடி அடுத்து வைத்து முதலில் அந்த கபரை விட்டு நடக்க ஆரம்பித்த உடனே அந்த சப்தத்தை, பாதத்தின் சப்தங்களை இறந்தவர்களுக்கு உடனே அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்படும், அவர்கள் அதை கேட்பார்கள். அந்த கேட்கிற அளவுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்படும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இதே விஷயத்தை ஒரு ஹதீஸின் மூலமாக அறிவிக்கிறார்கள். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்யாஹுமுல்லாஹு ஹத்தா அஸ்மஅஹும் கௌலுஹு தௌபீஹன் வ தஸ்கீரன் வ நுகீமத்தன் வ ஹஸரத்தன் வ நதமன். அவர்களை இழிவுபடுத்தி, அதாவது அந்த பத்ரிலே கொல்லப்பட்டவர்கள், அவர்களுக்கு இழிவும் கேவலம் நடந்ததை அவர்கள் உணர்வதற்காக அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. அவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி தண்டிப்பதற்காக அவர்கள் அதை நினைத்து அவர்கள் இன்னும் இந்த நபிக்கு நாம் கீழ்ப்படியாமல் இஸ்லாமை ஏற்காமல் செத்தோமே என்கிற உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய நஷ்டத்தை நினைத்து கவலைப்படுத்தி கைசேதப்படுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை, அவர்கள் பேசுவதை அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க வைப்பதற்காக உயிரை அப்போது கொடுத்தான் என்று புகாரியிலே 3976வது செய்தியாக இந்த ஹதீஸ் இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்கிறது. அப்ப இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட யாருமே இறந்தவர்களை பொதுவாக கேட்க வைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நாடும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் கேட்பார்கள். ஆக அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் என்றால் நம்முடைய மற்ற தேவைகளை மற்றவர்கள் கேட்கக்கூடிய அத்தனையும் கேட்டுக்கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற மிக முக்கியமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை இதற்கு மிகப்பெரிய ஆதாரம். இன்னஹுல் ஆன யஸ்மஊன், இப்போது அவர்கள் நிச்சயமாக இதை செவியேற்கிறார்கள் என்ற வார்த்தை மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக இந்த ஆதாரங்கள் எல்லாம் நிச்சயமாக இறந்து விட்டவர்கள் ஒரு காலம் செவியேற்க மாட்டார்கள். அவர்களில் சிலர் சில நேரங்களில் செவியேற்க வைப்பதும் அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கிற சோதனையாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்தை அந்த அளவுக்கு மட்டும்தான் அதை கேட்க வைப்பான். உதாரணத்துக்கு பாதத்தின் நடையை செவி அந்த
அந்த சப்தத்தை கேட்பது, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்திற்கு பிறகு தூக்கி வீசப்பட்ட காபிருடைய உடம்பை நோக்கி பேசியது, இது எல்லாமே அந்த நேரத்திற்கு மட்டும்தான். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சலாமுக்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அது நம்ம அத்தகையாத்துடைய இருப்பில் நாம் கேட்கக்கூடிய அவர்களுக்காக சொல்லக்கூடிய சலாமுக்கு அல்லாஹ் தஆலா அதற்காக அவர்களுக்கு உயிர் கொடுப்பான். அதற்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அதே போல்தான் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பு மஸ்ஜித் நபவிக்கு போகும்போது அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மையத் அவருடைய கபரும் அதோடு அவர்களுடைய தோழர்கள் அபூபக்கர், உமர் போன்றவர்களுடைய கபர்களும் இருக்கிறது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு. ஆக மஸ்ஜித் நபவியில் தொழுத பிறகு அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக அந்த இடத்தை கடந்து போகும்போது நாம் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நோக்கி அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இந்த சலாமுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்வார்கள். அதே போல கொஞ்சம் அடுத்து நகர்ந்து வலது பக்கம் நகர்ந்து உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபர் இருக்கும். அங்கேயும் அவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர் என்று சொல்ல வேண்டும். அதுபோல உமருக்கும் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் அவர்கள் பதிலளிப்பார்கள். இது அந்த சலாமுக்கு உள்ள பதில். இது குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சலாமுக்கு பதில் அளிக்கிற நிலை. பொதுவாக ரசூலுல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கான சலாம் நம் கபர்ஸ்தானங்களில் சொல்லுகிற சலாம், இதற்கு நாம் அவர்களுக்காக செய்கின்ற பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்காக நாம் சலாம் சொல்லும் போது அது அவர்களுக்காக நாம் செய்கின்ற பிரார்த்தனையாக மட்டும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தனியாக அதற்கு உயிர் கொடுக்கப்படும். அப்போது அவர்கள் பதிலளிப்பார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களும் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதில் தெளிவு பெறக்கூடியவர்களாக, அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.